வகுப்பு திருத்த சட்டம் என்பது ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிற வேலை செய்திருக்காரு மோடியும் அமித்ஷாவும். தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். முஸ்லிம்களுக்கு நல்லது செய்யறேன்னு சொல்லி வகுப்பு திருத்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள். 1953, 70, 2013 கொண்டு வந்த சட்டங்கள் பிரச்சனை இல்லை. அதை திருத்துவதற்கும் வழி நடத்துவதற்கும் கொண்டு வந்த சட்டங்கள், அதை மனமாற ஏற்றுக்கொண்டோம். ஆனால் இந்த பிஜேபி அரசு முஸ்லிம்களுக்கு நல்லது செய்யறேன்னு சொல்றாங்க. எந்த முஸ்லீமுக்கும் நல்லது செஞ்சுக்கிறீங்க? மாட்டுக்கறிக்காக சாப்பிட்டான்னு சொல்லி ஆட்டுக்கறி எடுத்துன்னு போற சாவடிக்கிறீங்க. ஒரு குற்றவாளி எஃப்ஐஆர் போட்டவனுடைய வீட்டை வந்து இடிக்கிறீங்க. ஒருத்தன் கொலை செஞ்சானா அவன் தான் குற்றவாளி. அவனுடைய குடும்பம் குற்றவாளியா? அந்த வீடு குற்றவாளியா? வீட்டை இடிக்கிறீங்க. யூபியில, மத்திய பிரதேச, ராஜஸ்தான்ல பொதுவா வந்து இஸ்லாமியர்களுக்கு நல்லது ஒன்று செய்து சொல்லுங்க. முத்தலாக் தடை சட்டம், என்ஆர்சி, சிஏஏ 370வது பிரிவு ரத்து செய்தது. தலாக் சட்டத்துல தயவு செய்து யோசிச்சு பாருங்க. முத்தலாக 3 தடவை தலாக் போட்டாங்கன்னா சட்டப்படி தவறு, ஷரிய சட்டப்படி தவறு. அதற்கு கால அவகாசம் கொடுத்து செய்யணும். ஆனா மோடி அரசு என்ன பண்ணுதுன்னா, முத்தலாக் 3 முறை ஒரே நேரத்தில் சொல்லி தலாக் கொடுத்தால் அவர்களுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை. எந்த முஸ்லீம் ஏற்றுக்கும்? ஒரு தலாக் கொடுத்தவரை 5 வருஷம் அவன் வீட்டுக்காரனை எடுத்து ஜெயில போட்டேன்னா அந்த பெண்ணுடைய, அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகுது? அப்ப என்ன, முஸ்லிம்களுக்கு நல்லது செய்யற சட்டமா? ஒரு நல்லது செய்யாத சட்டம். மொத்தத்தையும் வித்துட்டது. காங்கிரஸ் கவர்மெண்ட்ல உருவாக்கி வச்ச பொதுத்துறை நிறுவனங்கள் 50க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் வித்து சாத்தாச்சு. அதானிக்கும் அம்பானிக்கும் தாரவாத்து கொடுத்தாச்சு. இப்ப ஒரு கண்ணு குத்துறது வக்பு சொத்துக்கள். வக்பு சொத்து யாரு? உங்க அப்பனுக்கு சொத்தா இல்ல உங்க முப்பாட்ட சொத்தா? RSS சொத்தா? யாருடைய சொத்து? இஸ்லாமியர்கள் அல்லாஹ்விற்காக சமுதாய பணிகளுக்காக வக்பு செய்த சொத்துக்கள். அந்த சொத்து உங்களுக்கு எங்க உடுத்துது? எல்லாத்துக்கும் சட்டம் இருக்கு. இந்துக்களுக்கு இந்துக்கள் அறநிலையத்துறை இருக்கு, மெயின்டைன் பண்றதுக்கும் நிர்வாகம் பண்றதுக்கும் இந்துக்கள் இருக்காங்க. கிறிஸ்டின் போர்டு இருக்கு. இஸ்லாமியர்களுக்கு வக்பு சட்டம் இருக்கு. வக்பு சட்டம் மூலியமாக 2 பெண்கள், 2 MLA, 2 MPக்கள், பொது நலவாதிகள், ஜமாத்தார்கள் என்று நிர்வாகம் செய்யறாங்க. அதுல உங்களுக்கு என்ன கேடு வச்சு என்ன நினைக்கிறது? அப்ப இஸ்லாமியர்களுடைய சொத்தை பிடுங்கணுமா? யார் அப்பமுக்கு சொத்தை நீ பிடிக்குவ? கேட்டாங்க உச்ச நீதிமன்ற நீதிபதிகள். காரி துப்புறாங்க. மான ரோஷம் ஏதாவது இருந்துச்சுன்னா நீ ராஜினாமா பண்ணிட்டு ஓடணுமா இல்லையா? ரோஷம் இருக்கணும். RSS ரோஷமே கிடையாது, பிஜேபி சுத்தமா கிடையாது. அவன் ஆளணும். மொத்த ஏழைகளை ஏழைகையா ஆக்கணும், பணக்காரனை ஆக்கணும், மொத்த சத்தையும் கொள்ளடிக்கிறோம். ஏழைகளா இருந்தாதான் அவன் சொன்ன மாதிரி கேட்பான். ஓட்டு போட்டு அவன் பாட்டுக்கு போய் தொழில் பார்ப்பான். இந்த மாதிரி அரசியல் பண்ணிட்டு உட்காந்துக்கிற எத்தனை நாள் ஏமாத்துவேன்? ஹிட்லரை பார்த்துட்டோம், முசோலினியை பார்த்துட்டோம், எஜிதை பார்த்துட்டோம், சிரவுனை பார்த்துட்டோம். இந்த சமுதாயம் யாரை பார்க்கல? எல்லாரும் பார்த்தாச்சு. கடைசியா இப்ப நீ வந்து நிக்கிற. நீ மண்ணோடு மண்ணா அழியக்கூடிய நேரம் கூடிய விரைவில் இருக்கிறது. எப்போது அல்லாஹ்வுடைய சொத்து, சிவன் சொத்து கொலைவாசம், அல்லாஹ்வுடைய சொத்து மேல கை வைக்கணும்னு நீ எந்த சட்டத்தை கொண்டு வந்தாயோ அதே சட்டத்தால் நீ அழிய போற காலம் வெகு தூரம் இல்லை என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மரியாதைக்குரிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நம்முடைய அருமை தோழர் பிரகலநாதன் நகர செயலாளராக இருக்கிறார். அவர் இப்பொழுது இந்த வக்பு சட்டத்தை திரும்ப பெறுமாறு கண்டன உரையாக ஒரு 5 நிமிடம் உரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பேரன்புமிக்க கண்டன ஆர்ப்பாட்டத்துடைய தலைவர் அன்பு தோழர் அவர்களே, இங்கே பெருந்தலாக வந்திருக்கக்கூடிய எனதருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இஸ்லாமிய பெரியோர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் புரட்சி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு ஒன்றிய பிஜேபி மதவாத மோடி சர்க்கார் கொண்டு வந்திருக்கக்கூடிய வக்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி
பல்வேறு பகுதிகளில் ஜனநாயக அமைப்புகளும் இஸ்லாமிய அமைப்புகளும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நேற்றைய தினம் நீதிமன்றம் கூட கேள்வி கேட்டிருக்கிறது. அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாமல் மௌனியாக மாறி இருக்கிற நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆக இன்றைக்கு இஸ்லாமிய மக்களை, கிறிஸ்துவ மக்களை, ஏன் இந்துக்களையே பல்வேறு கூறுகளாக பிரித்து அரசியல் ஆதாய தேட நினைக்கிற ஒரு மதவாத பிடித்த பிஜேபி நாட்டை விட்டு விரட்ட வேண்டிய காலமும் கட்டாயமும் வந்துவிட்டது. இன்றைக்கு இஸ்லாமிய மக்கள் மட்டுமல்ல, கிறிஸ்துவ மக்கள் மட்டுமல்ல, இந்துக்குள்ளவே இன்றைக்கு உயர்ந்தவன் தாழ்ந்தவன், உயர்சாதி தாழ்ந்த சாதி என்று சொல்லி பிரிவினைப்படுத்தி அதில் வேற்றுமையை உருவாக்கி அதிலே அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கு RSS பிஜேபி வந்திருக்கிறது. வக்பு நிலைமையுடைய வரலாறு தெரியுமா? நரேந்திர மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் 1000 காலத்துக்கு முன்பாகவே இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய சாதாரண ஏழை எளிய உழைப்பாளி மக்களுக்கு உதவி செய்வதற்காக, கல்வியை போதிப்பதற்காக, அறிவை உருவாக்குவதற்காக உருவாக்கப்பட்ட வக்பு வாரியத்தினுடைய நிலங்களும் சொத்துக்களும் பள்ளிகளும் அந்த பகுதி மக்களுடைய சாதாரண ஏழை உழைப்பாளி மக்களை கைதூக்கி விடக்கூடிய ஏற்பாட்டு வேலை அது. அதுல கை வைக்கிற நியாயம் தானா? ஆக அறிவு உள்ளவர்கள் செய்யக்கூடிய வேலை அல்ல, அறிவியம் இல்லாதவர்கள் செய்யக்கூடிய வேலையாக தான் மாறி இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு இந்த போராட்டம் இதோடு நின்றுவிடக் கூடாது. நீதிமன்றம் கூட கூட்டு கேள்வி கேட்டிருக்கிறது. அறநிலையத்துறைக்கு இஸ்லாமியர்களை நியமிக்க முடியுமா? திருத்த சட்டத்தில் சொல்றான், இஸ்லாமியர்கள் வைத்திருக்கக்கூடிய வக்பு வாரிய அந்த சொத்துள்ள குழுவில் இஸ்லாமிய இல்லாத நபரை கூட தலைவராக நியமிக்க முடியும் சொல்லி. ஆக அவர்களுக்கு தான் தெரியும், அவருடைய வலியும் வேதனையும் அடுத்தவர்களுக்கு தெரியுமா? ஆக இன்றைக்கு அறநிலையத்துறைக்கு ஒரு இஸ்லாமியரை நியமிக்க முடியுமா என்கிற கேள்வியை நீதிமன்றம் கேட்டிருக்கு. பதில் சொல்ல முடியல. ஆக ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனிதனை கடிப்பது போல இன்றைக்கு பிஜேபி RSSம் இன்றைக்கு ஒட்டுமொத்த மக்களுக்கு எதிராக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே குடியுரிமை திருத்த சட்டத்தை அமுல்படுத்த நினைத்த போது ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய அமைப்புகளும் பெண்களும் ஆண்களும் ஆயிரக்கணக்கில் ரோட்டுக்கு வந்து வீதிக்கு வந்து போராடி அந்த சட்டத்தை எப்படி பின்னுக்கு தள்ளினமோ அதே போல் இன்று நாம் அனைவரும் சேர்ந்து போராடி இந்த திருட்டு சட்டத்தை வாபஸ் பெறும் வரை நாம் போராட வேண்டியிருக்கிறது. காஷ்மீர ஐயா சொன்னாங்களே 370 சட்டம், இப்ப கூட வக்பு வாரிய திருத்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி யார் போராடினாங்க? யார் மனு போட்டாங்க? யார் கோரிக்கை வைத்தார்கள்? ஆக இஸ்லாமிய மக்களை ஒடுக்குவது, இஸ்லாமிய மக்களை அடக்குவது, இவர்களை வரவிடாமல் தடுப்பது என்பதுதான் பிஜேபி RSS நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அதற்கு இடம் கொடுக்காமல் அனைவரும் ஒன்று சேர்ந்து போராட வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறோம். அந்த வழியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இஸ்லாமிய மக்கள் பின்னால் நிற்போம். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு விடுதலை போராட்டத்தில், வீடு கட்டு போராட்டத்தில் உயிர் தியாகம் செய்தவர்கள் 3 கட்சிகள்: இந்திய தேசிய காங்கிரஸ், முஸ்லிம் லீக், கம்யூனிஸ்டுகள். ஆக இந்த தேசத்துடைய விடுதலைக்காக பின்னங்கால் பிழைத்த ஓடிய கட்சி பிஜேபி RSS. இந்திய பிரிட்டிஷ் அரசாங்கத்திடம் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டவர்கள் கோச்ச வகையராக்கள். ஆக இன்றைக்கு இந்த விஷப்பாம்பு நாட்டிலே உலாவிக் கொண்டிருக்கிறது. அடித்து துளைத்து எடுத்து போட வேண்டிய காலமும் கட்டாயமும் நம் முன்னால் இருக்கிறது. ஆகவே சகோதரர்களே, மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டத்திற்காக, விடுதலை போராட்டத்திற்காக நாம் அனைவரும் சேர்ந்து போராட வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே பிஜேபி RSS நினைக்கிற அந்த அஜெண்டாவை தமிழ்நாட்டில், இந்தியாவில் அமுல்படுத்த விடமாட்டோம். ஆக இன்றைக்கு மதத்தால் கிறிஸ்தவர்களாக, இஸ்லாமியர்களாக, இந்துக்களாக பிரிந்திருந்தாலும் ஒற்றுமையாய் மக்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒற்றுமை சீர்குலைக்கிற RSS பிஜேபி பின்னங்கால் இணைக்க ஓட ஓட விரட்டுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம் தோழர்களே. மிக அருமையாக 5 நிமிடத்தில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்துவிட்டார். சந்தோஷம். அடுத்தபடியாக நம்முடைய மாவட்டத்தினுடைய கௌரவ ஆலோசகர் ஜனாப்
ஷேக் முபாரக் சாஹிப் அவர்கள் கண்ணன் அவரை ஆற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாபெரும் கண்டன கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய எங்களுடைய மரியாதைக்குரிய மாநில துணைத் தலைவர் ஆதி ஜனாப் முகமது அலி சாஹிப் அவர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு பேச்சாளர் அன்பு சகோதரர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் அப்துல் பாசி சாஹிப் அவர்களே, இந்திய தேசத்துடைய முதுபெரும் இயக்கமாம் பொறுப்புணர்வோடு அரசியல் நடத்தி கொண்டிருக்கிற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய பொறுப்பாளர்களே, தோழர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. இங்கே திரளாக குழுமி இருக்கக்கூடிய சகோதர சமுதாய சகோதரர்களுக்காகத்தான் இந்த மாநாடு, இந்த கூட்டம். இந்த சட்டத்தினுடைய பாதிப்புகள் நாங்கள் அறிந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய சமுதாயம் நன்கு அறிந்திருக்கிறது. இதனால் எங்களுக்கு எந்த அளவு பெரிய பாதிப்பு என்பதை நாங்கள் குமரிக் கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும் குமரிக் கொண்டிருக்கின்றார். ஆனால் இதனுடைய விளைவுகளை சகோதர சமுதாய மக்களும் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சமுதாயத்திற்கு முஸ்லிம்களுக்கு இழைக்கப்படக்கூடிய கொடுமைகளை நல்ல உள்ளம் கொண்ட சகோதர சமுதாய மக்களும் உணர்ந்து கொண்டு எங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும். இது ஏதோ முஸ்லிம்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு அல்ல. இன்றைக்கு முஸ்லிம்களை தொட்டிருக்கிறார்கள், அடுத்து கிறிஸ்துவர்கள், அடுத்து தலித்துகள், அடுத்து ஒடுக்கப்பட்ட மக்களை எல்லாம் ஒடுங்கி ஓரம் கட்டிவிட்டு பார்ப்பனைக்கு இந்த நாட்டினுடைய தேசிய சட்டமாக ஆக்க வேண்டும் என்பதாக துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்து என்று அவர்கள் சொல்லக்கூடியதெல்லாம் எல்லா சமுதாய மக்களையும் ஒன்றிணைத்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அவருடைய சிந்தனையில் இருப்பது பார்ப்பனியம் தான் இந்து. மற்றவர்கள் எல்லாம் அதற்கு அடிமையாக இருக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்க வேண்டும். இந்த நாட்டை பார்ப்பனியம் ஆள வேண்டும். இந்த நாட்டுடைய பார்ப்பனிய சித்தாந்தங்கள் ஆள வேண்டும். பார்ப்பனியத்திற்கு கீழாக அவர்களும் எல்லாரும் தனக்கு கட்டப்பட்டிருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இன்றைக்கு RSS திட்டம் வகுத்து அதற்கு எல்லா மக்களையும் பகடைக்காய்களாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது. முஸ்லிம்களுக்கு நீங்கள் எத்தனை சட்டங்கள் கொண்டு வந்தாலும் ஒன்றும் செய்துவிட முடியாது. குடியுரிமை சட்டம் கொண்டு வந்தீர்கள், என்ன கிழித்தீர்கள், என்ன சாதித்தீர்கள், என்ன முடிவு உங்களால்? மிரட்டப்படலாம், ஒடுக்கப்படலாம், ஏதோ ஒரு இடத்தில் தாக்கப்படலாம், சில சேதங்களை உருவாக்கப்பட முடியும் உங்களால். ஆனால் இந்த சமுதாயம் அதற்கெல்லாம் அஞ்சக்கூடிய சமுதாயம் இல்லை. இதை நாங்கள் ஏதோ மேடையில் பேசக்கூடிய வாக்கியங்களாக சொல்லவில்லை. நாட்டிலே ஏறக்கூடிய 30 கோடிக்கு மேலாக முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ நீங்கள் நினைப்பதை போல கிண்ணுக்கீரை இல்ல முஸ்லிம்கள். ஆழ விருட்சமாக ஓங்கி வளர்ந்திருக்கக்கூடிய இந்த சமுதாயம் இது இங்கே பிறந்த சமுதாயம், எங்கிருந்தோ வந்த சமுதாயம் அல்ல. இந்த முஸ்லிம்கள் என்று சொன்னால் இது அந்நியர்களை போல இந்த சித்தரிக்கிறீர்களே, அதை உங்களிடத்தில் இருக்கக்கூடிய சில அறிவர்களையும் ஏற்றுக்கொண்டு உங்களிடத்திலே துதிப்பாடி கொண்டிருக்கிறார்களே. ஆனால் பெரும்பாலான மக்கள் உண்மையை உணர்ந்தவர்கள், நல்லுள்ளம் கொண்டவர்கள், சகோதர சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இந்த மக்கள் இந்த நாட்டினுடைய பிரஜைகள், இந்த மண்ணில் பிறந்தவர்கள், எங்கோ அரபு தேசத்திலிருந்து வந்தவர்கள் அல்ல, எங்களோடு பிறந்தவர்கள், எங்கள் தொப்பக்கூடிய உறவுகள் இவர்கள். எங்களுடைய பாட்டனுக்கு உப்பாட்டன் இருக்கும் என்று சொன்னால் அவன் தலித்தாக இருந்திருப்பான், குப்பனாக சுப்பனாக இருந்திருப்பான். இந்த அடிமைத்தனம் உங்களால் அடுக்கப்படுகின்ற ஒடுக்கப்படுகின்ற அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக எங்களுக்கு கிடைத்த பிரசாதமாக நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம். இதற்கு இஸ்லாத்தை வந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக வழி தேடி இஸ்லாத்தின் பக்கம் மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம் யாரையும் அழைக்கவில்லை, யாரும் நாங்கள் போய் கூப்பிடவில்லை. நாங்களும் வந்தோம், மக்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். தனிமைப்படுத்தப்படுவீர்கள். பார்ப்பன சமுதாயம் மட்டும் இந்த நாட்டில் தனிமைப்படுத்தப்படக்கூடிய காலம் நிச்சயமாக வெறுகிறே வர இருக்கிறது. உங்களுடைய ஐயக்கத்தனத்துக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு புரட்சி இந்த நாட்டில் நிச்சயமாக எழுதுகின்ற உளப்பூர்வமான உண்மைகளுக்கு விளங்கி இருக்கிறது. நிச்சயமாக இது நடக்கும் இந்த நாட்டில். எப்படி எல்லை இந்த நாட்டு மக்களை அடக்கி ஒடுக்கி அடிமைப்படுத்தி சின்னாவினப்படுத்தி சித்தவதைப்படுத்தி பிரித்தாழ்ந்து சூழ்ச்சி செய்தாலோ அதே சின்னாதத்தில் இன்றைக்கு மக்களை பிரித்தாழ்ந்து நீங்கள் உள்ளதை தனத்தோடு இன்றைக்கு நீங்கள் ஆட்சியில் அமர்ந்து கொண்டு மக்களை பிரித்தாடுகிறீர்கள். இந்து முஸ்லீம், பாகிஸ்தான், இந்துஸ்தான். உங்களுக்கு விழுந்து எழுந்ததிலிருந்து ஒரு வார்த்தை வெளியே வெளியேறது பாகிஸ்தான்.
முஸ்லிம் எதிர்ப்பு, முஸ்லிம் எதிர்ப்பு, இதுதான் உங்களுக்கு இருந்த சித்தாந்தம். ஒரு பொய்யை சொல்லி 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 மக்களுடைய மனங்களை எல்லாம் மாற்ற முயற்சிக்கிறீர்கள். ஆக இதில் மக்கள் ஏமாறிகள் இல்ல, மக்கள் மடையர்கள் அல்ல. உங்களுடைய பிற்போராட்டங்கள் எல்லாம் உணர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த நாட்டில் ஒரு புரட்சி நிச்சயமாக இவர்களே கிளம்ப இருக்கிறது, புறப்பட இருக்கிறது. அதில் நீங்கள் தாக்கம் பிடிக்காமல் ஓட இருக்கிறீர்கள். ஆக உங்களுடைய சட்டங்களை கொண்டு நாங்கள் பயப்படுவதில்லை. எங்களுக்கு நீதியின் மீது, நீதித்துறையின் மீது ஆழ்ந்த நம்பிக்கை, மிகுந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நீதிவான் இந்த நாட்டில் இன்னும் நின்று கொண்டிருக்கிறார்கள். உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு ஒரு சரியான ஒரு தீர்ப்பை, ஒரு தடையை ஈர்த்திருக்கிறது. நீங்கள் கொண்டு வந்த சட்டம் நடைமுறைப்படுத்த முடியாமல் தடுக்கப்படுகிறீர்கள். ஏன் அதில் இருக்கிற குறைபாடுகள், அது வஞ்சிக்கக்கூடிய சட்டம் ஒரு சமுதாயத்தில் எடுக்கப்பட்டிருக்கிற கடுமையான போராக இருந்து கொண்டிருக்கிறது. ஆக நீங்கள் எத்தனை சட்டங்கள் கொண்டு வந்தால் இந்த சமுதாயம் அஞ்சப் போவதில்லை. இறைவனுக்கு மட்டும் அஞ்சக்கூடிய சமுதாயம் இது. இறைவன் அல்லாது யாருக்கும் அஞ்சக்கூடியவர்கள் அல்ல, மதிக்கக்கூடியவர்கள். ஆக உங்களுடைய சட்டத்தினால் பயப்பட போகிறது இல்லை. நம்முடைய அருமை தலைவர் அப்துல் லத்தீப் சாப் சொல்வார்கள், கொட்ட கொட்ட குனிபவனும் முட்டாள். நம்முடைய பாசித்தவர்கள் நம்மோடு இருந்தவர்கள், நாம் அவரோடு ஒன்றாக பயணித்தவர் அப்துல் லத்தீப் சாப் இடத்திலே. கொட்ட கொட்ட குனிபவனும் முட்டாள், குனிய குனிய கொட்டுபவனும் முட்டாள். இந்த சமுதாயம் நீங்கள் கொட்ட கொட்ட குனிந்து கொண்டிருக்கும் என்பதாக நிச்சயமாக எண்ணாதீர்கள். இந்த சமுதாயம் நிச்சயமாக தன்னுடைய உரிமைக்காக எல்லா நிலைகளும் எல்லா தியாகத்தையும் செய்ய தயாரான சமுதாயம். நாட்டில் வாழக்கூடிய ஒரே ஒரு முஸ்லீம் இந்த நாட்டில் வாழ்கின்றான் என்று சொன்னாலும் அவர் தன்னுடைய உரிமைக்காக நிச்சயமாக போராடிதான் மறைவான். அது வரலாற்றை படைத்த சமுதாயம் இது. ஆக நீங்கள் உங்களுடைய இந்த பித்தலாட்ட அரசியலை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக நாட்டு மக்கள் தயாராக இருக்கிறார்கள். அதனுடைய விடைகள் நிச்சயமாக விரைவிலே காணப்போகிறீர்கள் என்பதாக நாங்கள் உங்களுக்கு கண்டனத்தோடு தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நிறைவு நன்றி விடுகிறேன். நம்முடைய சமுத்திரம் பள்ளிவாசலுடைய பேஸ்வான் சாஹிப் ஜனாப் அப்துல் ரஹ்மான் சாஹிப் இந்த வக்ஃபு சட்டத்தை திரும்ப பெற வேண்டி கண்டன உரையாக ஒரு 5 நிமிடம் பேசுமாறு அவரை அன்போடு அழைக்கின்றேன். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا. صدق الله العظيم. அன்பிற்குரியவர்களே, அன்பானவர்களே, இன்று நம்முடைய நகரம் திருவண்ணாமலையில் வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவுக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று இந்த இடத்தில் நாம் கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். பலவிதமான கருத்துக்கள் நமக்கு முன்னால் முன்னெடுத்து வைத்தார்கள். அனைத்தும் நாம் உள்வாங்கியிருப்போம். இப்ப நான் நீண்ட உரை ஆற்றுவதற்காக இல்லை, ஒரு சில வார்த்தைகளை சொல்லி விடைபெறுகிறேன். கண்ணியத்திற்குரிய முஸ்லிம் சமுதாய மக்களாக இருந்தாலும் சரி, மாற்றுவாத சமுதாய மக்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய நாட்டில் ஆளக்கூடிய ஒன்றிய அரசு அது முஸ்லிம்களையும் பல கூறுகளாக போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மாற்று மத சகோதரர்களையும் பல கூறுகளாக, பல மதங்களாக பிரித்து ஒற்றுமை என்பதை அவர்கள் சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம்களுக்கு கஷ்டத்தை உண்டாக்குகிறார்கள், அது இருக்கிறது. அவருடைய குறிக்கோள் என்னவென்று சொன்னால், அனைவரும் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது, ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடாது. ஒற்றுமையாக இருந்தால் ஏதாவது ஒரு விஷயத்தில் அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள் என்பதற்காக ஒற்றுமையை குலைத்துக் கொண்டு, சீர்குலைத்துக் கொண்டு, பிரிவினவாதத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, அன்பிற்குரிய மாற்று மத சகோதரர்களும் கவனிக்க வேண்டும். மாற்று மதத்திலேயும் பல பிரிவுகளாக பிரித்து அவர்களுக்கு ஒரு புள்ளி வைத்துக் கொள்கிறார்கள். அரசாங்கத்திற்காக வேண்டி, ஓட்டுக்காக வேண்டி மற்றவர்கள் சேர்த்துக் கொள்கிறார்கள். முஸ்லிம்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது என்பதற்காக
இந்த வக்ஃபு திருத்த மசோதாவிலையும் முஸ்லீம்களை பல பிரிவுகளாக பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு சுன்னி முஸ்லீம்கள், பரேலிகள், மோனா முஸ்லீம்கள், ஷியா முஸ்லீம்கள், இப்படி முஸ்லீம்களை பல பிரிவுகளாக பிரித்து விட்டு எல்லாருக்கும் ஒரு வக்ஃபு சட்டத்தை கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னதுனால மோனா முஸ்லீம்கள் சில பேரு ஒன்றிய அரசு பிரதமரை போய் சந்தித்து ரொம்ப சந்தோஷங்க, பாராட்டுங்க, நல்ல மசோதா கொண்டு வந்திருக்கிறீங்க, நல்ல சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு அவங்க பாராட்டக்கூடிய அளவுக்கு போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்லாம் சொல்லிருக்காங்க. இப்போ இது என்ன தெரிய வருதுன்னா, முஸ்லிம்கள் ஒற்றுமையாக இருந்தால் ஒற்றுமையாக இருப்பார்கள், ஏன்னா எல்லா விஷயத்திலும் அவர்கள் சாதித்துக் கொள்வார்கள் என்பதற்காக நமக்குள்ளேயே பிரிவினை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். சட்டம் ஒரு பக்கம் இருக்கும், நமக்குள்ள பிரிவினை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதே போன்று மாற்று மதத்திலேயும் பலவிதமான கூறுகளை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய குறிக்கோள் என்ன என்று சொன்னால், ஒற்றுமையாக இருக்கக்கூடாது, அன்பாக இருக்கக்கூடாது, பாசமாக இருக்கக்கூடாது, வெறுப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும், பிரிவினை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் குறிக்கோளாக இருந்து கொண்டிருக்கிறது. வக்ஃபு திருத்த சட்டத்திலேயும் முஸ்லீம்களுடைய சட்டத்தில் பல பிரிவுகளாக பிரித்து வச்சிருக்கிறாங்க. இப்ப நான் உங்களிடத்துல வேண்டிக் கொள்வது என்னவென்று சொன்னால், குர்ஆன் ஷரீஃப்ல ஆயத்தை ஓதி காட்டினேன். ரப்பல் ஆலமீன் 1450 வருஷத்துக்கு முன்னாடி நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வசனம் கிடைக்க வைத்திருக்கிறார். என்ன அப்படி சொல்ல, இது போன்ற நாட்டுல பல பிரச்சனைகள் வரும். உலகம் அழியக்கூடிய காலம் வரையில் எத்தனையோ பல பிரச்சனைகள் முஸ்லிம் சமுதாயம் சந்திக்க வேண்டியிருக்கிறது. அந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர்களுக்கு ஒரே ஒரு தீர்வு என்று சொன்னால், முஸ்லிம் சமுதாயம் ஒற்றுமையாக இருந்து செயல்படுங்கள். பிரிவினை உங்களுக்கு ஏற்பட்டு விடக்கூடாது, நீங்கள் பிரிந்து விடக்கூடாது, ஒற்றுமையாக இருந்து இறைவன் கையில் நீங்கள் பற்றுப்பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களை யாரால் ஒண்ணுமே செய்ய முடியும், அசைக்க முடியாது என்பதை இறைவன் தன்னுடைய திருமறையில் சொல்லி இருப்பதை நாம் உள்வாங்கிக் கொண்டு ஒற்றுமையாக நாம் இருந்து செயல்படுத்தும் நிச்சயமாக நல்ல பண்ணி எதிர்பார்க்க முடியும். இப்ப கொண்டு வந்த இந்த வக்ஃபு திருத்த மசோதா, சட்ட திருத்த மசோதாவில் இந்திய முழுவதிலும் எல்லா நகரத்திலும் எல்லா மாநிலத்திலையும் பெரிய ஒரு ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருப்பது உலகம் அறிந்த உண்மையை போட்டு நாம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம். இந்த அளவுக்கு மக்கள் கொந்தளிக்கின்றார்கள். நிம்மதியின்மையின் காரணமாக நம்முடைய உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய தலைமை நீதிபதியும் சரி, கூட இருக்க நீதிபதியும் சரி, மக்களுடைய இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து அவருடைய உள்ளத்தில் இறைவன் போட்டிருக்கக்கூடிய உன்னதமான உறுதியான ஒரு நம்பிக்கையை கொண்டுதான் 3 சட்டங்களுக்கு இடைக்கால தடை விதித்திருக்கின்றார்கள். கண்ணியம் நிறைந்தவர்களே, நாம் ஒற்றுமையாக முயற்சிப்போம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய எத்தனை பற்றியெல்லாம் ஒற்றுமையாக இருந்து நாம் செயல்படுத்துமையானால் நிச்சயமாக நம்முடைய கோரிக்கை அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பான் என்பதை சொல்லி இவருக்கு வாய்ப்பளித்து நன்றி சொல்லிக் கொண்டேன். ஆக்கத்தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்டன உரையின் அடுத்த கட்டமாக நம்முடைய இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் மார்க்க அணி மாவட்ட செயலாளர் ஜனாப் ஏ ஜலாலுதீன் மன்ஃபை அவர்கள் உரையாற்றுவார். ஆலைகளிலும் சோலைகளிலும் பனிப்படர்ந்த நாடுகளிலும் போற்றுவோம் எம் பெருமானாரின் புகழை என போற்றியவராக எனது கண்டன உரையை துவங்குகின்றேன். இந்த கண்டன போராட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவர்களையும் வரவேற்று எங்கள் சலாத்தினை சமர்ப்பிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் அன்பு நேசத்திற்குரியவர்களே, வக்ஃபு திருத்த சட்டம் இன்று இந்தியாவினுடைய மூளை முடுக்குகளெல்லாம் பேசப்படுகின்ற சட்டம் இது. இந்த சட்டம் மசோதா தேவையா தேவையில்லையா என்று பட்டிமன்றம் நடத்துவதற்குரிய காலகட்டம் அல்ல இது. இந்த வக்ஃபு சொத்து என்பது எங்களுடைய பாட்டன் முப்பாட்டன் இஸ்லாம் சமுதாயத்திற்காக அர்ப்பணித்த சொத்தலா இது? அமித்ஷா உன்னுடைய அப்பன் சொத்தல்ல, ஏ மோடி உன்னுடைய முப்பாட்டனுடைய சொத்தல்ல.
எங்களுடைய சொத்தில் உரிமை கொண்டாடுவதற்கு நீ யார்? யார் அந்த உரிமையை கொடுத்தது? இது அல்லாஹ்வுடைய சொத்தல்லவா? எங்களுக்கு கூட உரிமை கொண்டாட உரிமை இல்லாத போது இந்த சொத்தை அபகரித்து அதானிக்கும் அம்பானிக்கும் தாரமா இருக்க வேண்டும் என்று கனவு கண்டு கொண்டிருக்கின்றாயே, நிறைவேறிவிடும் என்று நினைத்தாயா? நிச்சயமாக ஒரு காலமும் நிறைவேற்ற விட மாட்டோம். நீ சொல்லுகின்றாய் 44 திருத்தங்கள் இந்த சட்டத்தில் இருக்கின்றது என்று சொல்லி, சத்தியமாக சொல்லுகின்றேன், 44 சட்டங்கள் அல்ல, இதில் 33 திருப்புகள் உண்டு, 45 துணை திருப்புகள் உண்டு, 37 விதிமுறைகள் அகற்றப்பட்டிருக்கின்றன, 115 திருத்தங்களோடு இந்த மசோதா கொண்டு வரப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால், எப்படிப்பட்ட ஒரு அயோக்கியத்தை நீங்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள்? ஒன்று தெரியுமா? இன்று கபீர் சிவில் உச்ச நீதிமன்றத்தில் கேட்டாரே, உங்களால் இந்து அறநிலைத்துறையிலே இஸ்லாமியர்களை இணைக்க முடியுமா என்று கபீர் சிவில் மட்டுமல்ல, உச்ச நீதிமன்றத்துடைய அந்த நீதிபதி கேட்டாரே, என்ன பதில் சொல்ல முடிந்தது? சேர்த்துக் கொள்கின்றேன் என்று சொன்னாயா? இல்லையே. சில தினங்களுக்கு முன்னாலே தஞ்சாவூருக்கு பக்கத்திலே ஐயம்பேட்டை பாபாநாசம் என்ற ஊர், அந்த பாபாநாசம் என்ற ஊரிலே பிரசன்ன ராஜகோபால சுவாமி கோயில் ஒன்று உண்டு. பிரசன்ன ராஜகோபால சுவாமிகளுடைய கோயில் ஒன்று உண்டு. அந்த கோயிலுடைய அறக்காவலராக ஒரு மாமனிதரை அவர்கள் நியமிக்கின்றார்கள். அப்படி நியமித்தவுடன் தமிழகத்தினுடைய அத்தனை மாவட்டங்களிலும் பரிவார கூட்டங்கள் எல்லாம் மாபெரும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியது, போராட்டங்கள் நடத்தியது. ஏன் தெரியுமா? அந்த அரைக்காவலுடைய பெயர் நர்கிஸ்கான். அந்த இந்து அறக்காவலுடைய பெயர் நர்கிஸ்கான். நர்கிஸ்கானை நீங்கள் எப்படி இந்து அறநிலை காவல்துறை காவலராக நியமிக்க முடியும் என்று போராட்டம் நடத்தினார்களே. அந்த நர்கிஸ்கான் பேட்டி கொடுத்தார், நிருபர்களை அழைத்து பேட்டி கொடுத்தார். பைத்தியக்காரர்களா, என்னுடைய பெயர் வேண்டுமானால் நர்கிஸ்கானாக இருக்கலாம், நான் ஒரு உண்மையான தெய்வ பக்தி உள்ள ஒரு இந்துவனா? என் தாய் ஒரு இந்து, என் தந்தை ஒரு இந்து, இந்து பாரம்பரிய குடும்பத்தில் வந்தவட்டார். எப்படி என் பெயர் நர்கிஸ்கான் என்று கேட்கின்றீர்களா? என் தாயுடைய வயிற்றிலே நான் குழந்தையாக இருந்த போது மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டால் என் தாய், மருத்துவர்கள் எல்லாம் என் தாயிடத்தில் சொன்னார்கள், உன்னுடைய குழந்தை இறந்துதான் பிறக்கும், உயிரோடு பிறப்பதற்கு எந்த ஒரு வழிமுறையும் அல்ல என்று நான் சொன்னபோது அந்த மருத்துவமனையிலே ஒரு மாமனிதன் இருந்தார். அவர் வந்தார், என் தாயிடத்தில் சொன்னார், அம்மா உன்னுடைய தெய்வத்தை நீ வேண்டிக் கொள்ளம்மா, உயிரை கொடுப்பவரும் உயிரை எடுப்பவரும் இறைவந்தார், நிச்சயமாக உன்னுடைய குழந்தை உயிரோடு பிறக்கும், நீ பயப்பட வேண்டாம், தெய்வத்தை வேண்டிக்கொள், நான் அல்லாஹ்வை வேண்டிக் கொள்கின்றேன் என்பதாக அவர் சொன்னார். ஆபரேஷன் செய்து அந்த குழந்தையை எடுத்தால் அந்த தாய் அந்த குழந்தையுடைய கால்களில் இருந்து கதறி அழுதார், என் குழந்தையை எனக்கு உயிரோடு கொடுத்து விட்டீர்களே, உங்கள் பெயர் என்ன டாக்டர் என்று கேட்டபோது அந்த டாக்டர் சொன்னார், என்னுடைய பெயர் நர்கிஸ்கான், என்னுடைய பெயர் நர்கிஸ்கான். அப்படியா? நர்கிஸ்கானா? இன்று முதல் என்னுடைய மகனுடைய பெயர் நர்கிஸ்கான் என்பதாக சொன்னாரே. என் நேசத்திற்குரியவர்கள், நீங்கள் சற்று சிந்திக்கின்ற ஆற்றல் பெற்றவர்கள். ஒரு பெயர் வைத்த காரணத்துக்காக நர்கிஸ்கான் என்பதற்காக இவர்கள் எதிர்க்கிறார்கள். இந்த முஸ்லிம்களுடைய சொத்துக்களை சூறையாட வேண்டும் நினைக்கின்றாயே, அதை மான கெட்டவனை
அட மானகட்ட வீர பிறவியே, சைனாக்காரன் 8,88 ஏக்கர் நிலப்பரப்புள்ள இடத்தை பிடித்து வைத்துக் கொண்டு சண்டைக்கு வாடா ஆண்மை உள்ளவனா நீ என்று மோடி அழைக்கின்றானே சைனாக்காரன். 55 இன்ச்சுக்கு சொந்தக்காரன், நெஞ்சுக்கு சொந்தக்காரனாச்சே, ஆண்மை உள்ளவனாச்சே, நீ பாதல் வீரனாச்சே. சைனாக்காரன் இடத்திலிருந்து 9,88,000 ஏக்கர் நிலத்தை உன்னால் கைப்பற்ற முடியுமா? கடிதம் எழுதுகின்றார். சைனா பிரதமருக்கு கடிதம் எழுதுகின்றார். மோடியும் ஜனாதிபதியும் தயவு செய்து எங்களுடைய அந்த இடத்தை எங்களிடத்தில் நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள் என்பதாக கேவலமான முறையில் ஒரு கடிதத்தை எழுதுகிறார் என்று சொன்னார். எந்த அளவுக்கு இவர்கள் ஒரு கேடுகட்ட ஒரு ஆட்சியை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நேசத்துக்குரியவர்களே, எனக்கு பின்னாலே மிக அழகிய முறையிலே நகைச்சுவை உணர்வோடு பேசக்கூடிய எங்களுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் பாசித் அவர்கள் இருக்கின்றார்கள். விளக்கமாக உங்களிடத்தை சொல்லுவார்கள். நீங்கள் சொல்லுகின்றீர்கள் 2 இந்துக்களை சேர்க்க வேண்டும், 2 முஸ்லிம் பெண்களை சேர்க்க வேண்டும். அந்த 2 இந்து சகோதரர்கள் யாராக இருப்பார்கள் தெரியுமா? யாரை சேர்ப்பாய் தெரியுமா? நல்லவர்களை நீ சேர்க்க மாட்டாய், தெய்வ பக்தி உள்ளவர்களை சேர்க்க மாட்டாய், நீதிவான்களை நீ சேர்க்க மாட்டாய். எங்களுடைய வக்கு சொத்திலே அர்ஜுன் சம்பத், ஹெச் ராஜா, நாகர் போன்றவர்களை நீ சேர்ப்பாய். 2 முஸ்லிம்களை இணைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார்கள். அந்த முஸ்லிம் பெண்கள் எப்படிப்பட்டவர்களை சேர்ப்பாய் தெரியுமா? எந்த முஸ்லிம் பெண்கள் முத்தலாக் தேவையில்லை என்று உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தார்களோ அப்படிப்பட்ட இர்ஷத் ஜஹான், சாயா பானு, அஜியா சப்ரி, ஆஃப்ரின், குல்சான் கோயில் போன்ற பெண்களை அந்த வக்ஃப் சட்ட வாரியத்தில் நீ சேர்ப்பாய் என்பது எனக்கு புரியும் என்பதை நான் தெல்ல தெளிவாக சொல்லி காட்டுகிறேன். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த போராட்டம் நிச்சயமாக ஓயாது. இந்த சட்டத்தை வாபஸ் வாங்கும் வரை நாங்கள் போராடி கொண்டே இருப்போம். நேற்று கூட அண்ணா சிலைக்கு அருகிலே என்னுடைய அன்பு சகோதரர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள். அந்த ஆர்ப்பாட்டத்தில் முஸ்லிம் லீக் சார்பாக நான் கலந்து கொண்டு பேசினேன். அவர்களை விடுப்போவதில்லை, நாமும் விடப்போவதில்லை. நிச்சயமாக நாம் தொடர்ந்து போராடுவதை கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நம்முடைய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தேசிய தலைவர் அவர்கள் இந்த வகுப்பு திருத்த சட்டம் டெம்பரரி, அதாவது தடை கொடுத்திருக்காங்களே தவிர நிரந்தரமாக இந்த சட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரவில்லை. ஆகையால் தொடர்ந்து அந்த சட்டம் முழுமையாக வாபஸ் ஆகும் வரை இப்படிப்பட்ட போராட்டங்கள், கண்டன பொதுக்கூட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கும். அதற்கு ஏற்றாற் போல இன்னும் ஒரு 15 நாட்களில் செங்கமா நகரிலே ஒரு கண்டன பொதுக்கூட்டம் அனைத்து கட்சிகளுடன் சேர்ந்து ஏற்பாடு செய்ய ஆவணை செய்து ஆணையிட்டு இருக்கிறார்கள். அதன்படி செங்கத்திலே கண்டன கூட்டம் நடக்கும். அதே போல அகில இந்திய அளவில் தொடர்ந்து இந்த போராட்டங்கள் முழுமையாக வாபஸ் பெறும் வரை போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும் இன்ஷா அல்லாஹ். கர்நாடக உரையாற்றி தற்போது அமர்ந்திருக்கின்ற நம்முடைய மாவட்ட மார்க்கணி செயலாளர் ஜனாப் ஜலாலுத்தீன் அன்பை சகோதரராகட்டும், அதற்கு முன்பு உரையாற்றிய நம்முடைய சமுத்திரம் பேஸ்மாம் அவர்களும், நம்முடைய கௌரவ ஆலோசகர் ஷேக் முபாரக் பாய் அவர்களும், இவர்களுக்கு நேரம் குறைவுதான் காரணம். இது கண்டன ஆர்ப்பாட்டம். பொதுக்கூட்டமாக இருந்தால் அவர்கள் விரும்பிய மாதிரி அவர்களுடைய கருத்துக்கள் நிறைய சொல்வதற்கு நேரம் ஒதுக்கி இருக்கலாம். ஆனால் கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நாம் இதை அந்த அளவுக்கு நடத்த முடியாது. இன்ஷா அல்லாஹ் மேலும் மேலும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து நடக்கும் போது அவர்களுடைய கருத்தை விரிவாக பேசிக் கொள்ளலாம். இறுதியாக நம்முடைய
இறுதியாக நம் அனைவருடைய விருப்பத்தை பூர்த்தி செய்து இந்த கண்டன உரைக்கு மிக சிறப்பாக ஆற்றுவதற்காக நம்முடைய தேசிய செயலாளரும் முன்னாள் ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினருமான எங்களுடைய அன்பு சகோதரர் அவர் இந்தியா அனைத்துக்கும் சென்று அது மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், பம்பாயாக இருக்கட்டும், டெல்லியாக இருக்கட்டும், அனைத்து இடங்களிலுக்கும் அவருக்கு நம்முடைய தலைமை அனுப்புகிறது. செல்லும் இடமெல்லாம் அவருக்கு அன்பான வரவேற்பு, ஆரவாரமான வரவேற்பு. காரணம், அவருடைய பன்மொழி பேச்சுதான் அவருக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அதே பன்மொழி பேச்சை இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலும் நம்முடைய மாவட்டத்திலிருந்து அனைத்து பகுதியிலும் வந்திருக்கிற நம்முடைய அன்பு சகோதரர்கள் கேட்பதற்கு ஆர்வமாக அமைதியாக அமர்ந்திருக்கின்றார்கள். இப்பொழுது நம்முடைய தேசிய செயலாளர் அவர்கள் தன்னுடைய கண்டன ஆர்ப்பாட்டத்தை உரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பெரியார்களாலும் பேரறிஞர்களாலும் ஆன்மீகத்தாலும் கலைஞர்களாலும் அறிஞர்களாலும் என் அன்புக்கினிய முகமது அலி சாஹிப் அவர்களே, கிராத் ஓதி அமர்ந்திருக்கின்ற ஷேக் முசக்கிர் அவர்களே, வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற அன்புக்கினிய நவாப்ஜான் அவர்களே, அருமை அண்ணன் சுலைமான் சாஹிப் அவர்களே, பாசத்திற்குரிய சாதி பாஷா அவர்களே, அமீர் பாஷா அவர்களே, முபாரக் பாஷா அவர்களே, ஷுக்கூர் சாஹிப் அவர்களே, மௌலானா அப்துல் ரஹ்மான் சாஹிப் அவர்களே, ஹனீஃப் ஷா காத்ரி சாஹிப் அவர்களே மற்றும் மேடையிலே அமர்ந்திருக்கின்ற என் அன்புக்கினிய முன்னோடிகளே, எதிரிலே அமர்ந்திருக்கின்ற சமுதாயத்தினுடைய அன்புக்கினிய இளைஞர்களே, பெரியவர்களே, அனைவர்களுக்கும் என் இதயம் கனிந்த சலாத்தினை சமர்ப்பிக்கின்றேன். என் சகோதர சமுதாயத்தினுடைய பெரியவர்களும் செவி சாய்த்து இக்கூட்டத்தினுடைய அருள் என்ன பொருள் இல்லை என்று செவி சாய்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய இந்திய நாடாளுமன்றத்திலே ஒரு முறை மறைந்த சட்டத்துறை அமைச்சர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னோடிகளில் ஒருவராக திகழ்ந்த அருண் ஜேட்லி அவர்கள் தன்னுடைய கருத்தினை பதிவு செய்தார்கள். அப்பொழுது அவர் சொல்லும்போது ஒன்றை சொன்னார். நீதிபதிகளில் இருவிதமாக இருக்கிறார்கள். ஒன்று சட்டம் அறிந்தவர்கள், மற்றொன்று சட்ட அமைச்சரை தெரிந்தவர்கள் என்று சொன்னார்கள். One who knows the law and one who knows the law ministry என்று சொன்னார். ஒரு நீதிபதிக்கு சட்டம் தெரியும், ஒரு நீதிபதிக்கு சட்ட அமைச்சர் தெரியும். இது நாட்டினுடைய சட்ட மரபுகளுக்கு மிகவும் அபாயகரமான செய்தி என்று நாடாளுமன்றத்தில் பதிவு செய்தார்கள். இப்பொழுது எனக்கு முன்பு பேசியவர்கள் எல்லாம் வக்ஃப் சட்டம் என்று சொன்னார்கள். வக்ஃப் என்றால் என்ன? ஒரு பொருள் ஒரு குறிப்பிட்ட பணிக்காக ஒதுக்கி விடுவது அல்லது தானம் செய்வது, இதற்குதான் வக்ஃப் என்று சொல்வார்கள். இது பெர்ஷியன் வார்த்தை. வக்ஃப் என்றது பாரசீக மொழி, பெர்ஷியன் வார்த்தை.
இது எப்பத்திலிருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னா, அரேபியா நாட்டில் மட்டுமல்ல, அந்த காலம் கொண்டு ஒரு நல்ல வாழ்கிறார், அவரிடத்தில் தனக்கு தேவைக்கு அதிகமாகவோ அல்லது தனக்கு பிறகு யாரும் வாரிசு இல்லையோ தன்னுடைய சொத்தை இந்த பணிக்காக என்று ஒதுக்கீடு செய்து விடுவார். இந்த நற்பணிக்காக இந்த கோயில்ல டெய்லி சாயங்காலத்துல வழக்கேற்றத்துக்கு எண்ணெய் வாங்கணும். இது எத்தனோ பத்திரம் நம்ம பகுதியில் இருக்கு. இந்த கோயிலுக்கு எண்ணெய் வாங்கறதுக்காக 18% இது தரணும், இந்த நெருக்கடி வரணும். அந்த மாதிரி முஸ்லிம்ஸ்ல இந்த மசூதியினுடைய பராமரிப்புக்கு, இது ஏழைகளுக்காக, இது விதவைகளுக்கு உதவி செய்வதற்காக என்று ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அரசாங்கங்கள் வந்தன. அந்த காலத்தில் பதிவு என்பது இல்லை. பதிவு இல்லை என்று சொன்னால் 1000 ஆண்டுகளுக்கு மேலான நம்ம தஞ்சை பெரிய கோயில் இருக்குது இல்லையா, அத்தை வந்துட்டு வரலாற்று சிறப்பு மிக்க இது இன்டர்நேஷனல் லெவல்ல யுனெஸ்கோல இது எடுத்து சமர்ப்பிங்க சொல்லிட்டு திமுக 2006 இருந்து 2011 வரைக்கும் எத்தனோ முறை கேட்டது. அதற்கு மத்திய அரசாங்கம் செவி சாய்க்காம, இன்றைய அரசாங்கமும் செவி சாய்க்காம. கோயில்கள், குளங்கள், மசூதிகள், தர்காக்கள் ஆன்மீகத்தின் அடையாளமாகவும் ஒரு தனி மனிதனுடைய நம்பிக்கைகளை வழிபடுவதற்கான சுதந்திரத்திற்காக உருவாக்கப்பட்டது. இது 1837 புரட்சி ஏற்பட்டது. அதுக்கு பிறகு இந்தியாவில் 1900 நம்முடைய தமிழகத்தினுடைய மூத்தவர்கள், அறிஞர்கள் எல்லாம் சேர்ந்து வெள்ளைக்காரனுக்கு ஒரு கடிதம் எழுதினாங்க. ஐயா, இங்க கோயில்கள்ல வர்ற அதனுடைய வரவுகள் சீராக பயன்படுத்தப்படுவதில்லை, இதற்காக ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போதான் இந்து என்டோமெண்ட் என்ற ஒரு இந்து அறநிலையத்துறை உருவாக்கப்பட்டு கோயில்களினுடைய சொத்துக்கள், அதனுடைய வருமானங்கள், கோயிலுடைய செயல்பாடுகள், பூஜை நடக்கிற கோயில், நடக்காத கோயில், இதெல்லாம் பார்த்து சரி செய்ய. சரி, இந்தியா சுதந்திரத்துக்கு வருவதற்கு முன்பே 1907 ரீசெட்டில்மெண்ட் ரீசர்வே சொல்லிட்டு பூமியை அளந்தாங்க. அதுக்கு என்ன நடந்தது? இந்த ஷாஜகான் காலத்தில் நடந்ததுதான். அதுக்கு பிறகு 1907 தான் முதல்ல வெள்ளக்கார நாட்டில் பூமி அளக்குறாங்க. 1907 அளந்து அதனுடைய ரெக்கார்ட் செய்யற நேரத்தில் அதற்கு பேரு ரீசெட்டில்மெண்ட் ரீசர்வே. அதுக்கு பிறகு என்ன ஆச்சு? 1913 ஒரு திருத்த சட்டம், நில திருத்த சட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க. அப்ப யார் யார் பேர்ல இருக்கு, யார் விற்கிறாங்க செய்யறாங்க பதிவு முறை ஆரம்பமானது. அதுக்கு பிறகு என்ன ஆச்சு? 1969 அரசாங்கத்திற்கு சொந்தமான, கோயிலுக்கு சொந்தமான, மசூதிகளுக்கு சொந்தமான, வழிபாட்டு தலங்களுக்கு சொந்தமான பொது உபயோகத்திற்காக இருந்த நிலங்களை எல்லாம் நாம் ஷேர் ரிஜிஸ்டர் என்று சொல்லி ஒன்று அரசாங்கத்தின் சார்பாக வெளியிடப்படும். 1963 இருந்து 1983 வரைக்கும் UDRL, அப்டேட் ஆஃப் லேண்ட் ரெக்கார்ட் சொல்லிட்டு அது ஒரு சிஸ்டம் இருக்கணும். அதுக்கு பிறகு இந்திரா அம்மையார் காலத்துல ராஜா நவாப் மானிய ஒழிப்பு திட்டம் சொல்லிட்டு ஒன்று எடுத்திருந்தாங்க, இனாம் அபாலிஷர். அந்த காலத்துல எப்படின்னா, அந்த காலத்துல பண்டை மாற்றத்தால் பூமி மட்டும்தான் அரசனுக்கு சொந்தம். அவன் என்ன செய்யாருனாக்கா, இப்ப திருவண்ணாமலைக்கு வந்தாங்க, ராஜா வந்தார் அல்லது நவாப் வந்தார், ஒரு பகுதி ஒரு 100 ஏக்கரா இருக்கு.
நல்ல விவசாய நிலம் ஒரு 50 ஏக்கரா இருக்கு, பொதுவில் இருக்கு. எனக்கு அதை எடுத்து அங்க ஒரு ஆளை கூப்பிட்டு, அது நட்டேச முதலியாரா இருக்கலாம், இல்ல கம்மர் நாயுடுவா இருக்கலாம், இல்ல சுலைமானா இருக்கலாம். அவன் கையில கொடுத்துட்டு ஊர் காவல் படை இருக்கு, ஊர் காவல் படைக்கு நீங்க கூலி கொடுத்துடணும். இதுல இந்த வருவாயில ஊர்ல வந்துட்டு ஏரியில இருந்து தண்ணி எடுத்தா தண்ணி தாசில்தார்ன்ட்டு ஒருத்தர் இருப்பார். அந்த ஏரியில இருந்து தண்ணி எடுக்கிற நேரத்துல குமரன் தோப்புக்கு எவ்வளவு போனோம், அப்துல் ரஹீம் தோப்புக்கு எவ்வளவு தண்ணி போனோம், நீங்கன்னா அவர் உட்காந்து அளவு போட்டு கொடுத்துட்டு போவாங்க. அதுக்கு பிறகுதான் பசிலி ஆண்டு வந்துச்சு. 6 மாசத்துக்கு ஒரு பயிர், அந்த 6 மாசத்துக்கு ஒரு வருஷம். இப்போ 1400 பசிலி ஆண்டு நம்ம தமிழகத்துல இது ஷேர்ஷா சூரி காலத்துல ஆரம்பிச்சது. 6 மாசத்துக்கு ஒரு முறை நம்முடைய எல்லா விவசாயிகளையும் சேர்த்து வச்சு என்ன அரிசி போட்டியா, நெல் போட்டியா, கொம்பு போட்டியா, பயிர் எப்படி வந்துச்சு, எத்தனை குட்டி வந்துச்சு, இதெல்லாம் விசாரித்து தண்ணி பிரச்சனை இருந்துச்சா, நம்ம மாட்டு வண்டி போற வழியில பிரச்சனை இருந்துச்சா, சுடுகாட்டு போற வழியில பிரச்சனை இருக்கா, இதெல்லாம் கேட்டு பஞ்சாயத்து வச்சு எல்லாருக்கும் சமாதானப்படுத்தி அரசு நிர்வாகம் அனுப்பும். இது 1803 வரைக்கும் நடந்துச்சு. 1903க்கு பிறகு வெள்ளக்காரன் என்ன சொல்லிட்டான், பாய் முதலியார் நாயுடு நீங்க எல்லாம் வரி கொடுத்துருங்க, இந்த நிலத்துக்கு வரி கொடுத்துருங்க, நீங்க யாருக்கும் சம்பளம் கொடுக்க தேவையில்லை, பண்டை மாற்றம் செய்ய தேவையில்லை, நான் எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி போச்சு. அதுக்கு முந்தைய காலம் 1836லயே நம்ம தமிழகத்துல ராமநாதபுரம் எடுத்தீங்கன்னா, தஞ்சாவூர் எடுத்தீங்கன்னா, இந்த பக்கம்லாம் வந்து ஜமீன்தார் பெர்ஷியன்ல சொல்வோம், தமிழ்ல வந்துட்டு ஜமீனுக்கு சொந்தமான கிராம பயிரெல்லாம் ஒரு 20 கிராமம் அவர் தான் கட்டாணிக்கு. அந்த ஜமீனுல கொடுத்த சொத்து முஸ்லிம்களுக்கு, மசூதிகளுக்கு, கோயில்களுக்கு, சர்ச்சுகளுக்கு ஏகப்பட்டது. ராணி மங்கம்மா அவங்களுடைய ஒரு ரெக்கார்டை எடுப்பார். 1416 ஏக்கர் நிலம் திருச்சி பக்கம் ரஹமத்துல்லா காலி சொல்லிட்டு ஒரு பெரிய ஆன்மீகவாதி. அந்த அம்மா, அந்த ராணி அம்மா அடிக்கடி அந்த பெரியவர்கிட்ட ஆசீர்வாதத்துக்கு போவாங்க. அந்த குடும்பத்துக்கு கொடுத்துருக்கிறாங்க. அவர் இறந்துட்டார். அவருடைய பையன் அவர் வந்தார். அந்த சொத்தை பிரிக்கிறார், தன்னுடைய குடும்பத்துல பிரிக்கிறார். குடும்பத்துல பிரிக்கிற நேரத்துல அதுல யார் கையை சாட்சி போட்டு இருக்கிறாங்கன்னா, குயின் எலிசபெத் சாட்சி போட்டுக்கிறாங்க. அதுல சாட்சி வேற யாருக்கு இருக்குன்னா, உஸ்மானுத்தௌலா ஹைதராபாத்துடைய நவாபும் சாட்சி போட்டுக்கிறாங்க. ஒரு தங்க இதுல நம்ம காப்பர் பிளேட்ல அந்த பத்திரம் இருக்கு. அந்த பத்திரம் இன்னைக்கும் நம்ம ஹைகோர்ட்ல இருக்கு. அதுல 110 ஏக்கர் ஒரே ஒரு ஏரி தான் மீதி இருக்கு. மற்றதெல்லாம் மற்றவங்க கொடுத்தாச்சு. ஏன்னாக்கா உண்பவனுக்கே நிலம் இனாம் அபாதிஷாக்கு வந்த பிறகு யார் யார் அந்த பூமியை பயன்படுத்தினாங்களோ அவங்களுக்கு பட்டா கொடுத்தாச்சு. நவாப்கள் இருந்த இடத்தில் கோயில்களுக்கும், ராஜாக்கள் இருந்த இடத்தில் மசூதிகளுக்கும் இது நம்ம மரபு. ஒரு அரசனக்கா இப்போ நான் வந்து இங்க அப்துல் பாசித் பேசுவார். அப்துல் பாசித் எப்படி வேண்டாலும் பேசுவார். எம்எல்ஏ அப்துல் பாசித் அப்படி பேச முடியாது. பாசித்துக்கு ஜாதி இருக்கு, மதம் இருக்கு, அடையாளம் இருக்கு. எம்எல்ஏ பாசித்துக்கு இருக்குதானாக்கா இல்ல, எம்எல்ஏக்கு ஜாதியும் இல்லை, மதமும் இல்லை. அதே மாதிரிதான் ஆட்சியாளர்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நிர்வாகத்திற்கு மதம் இருக்கக்கூடாது. மதம் இருப்பதற்கு பெயர் நிர்வாகம் அல்ல. அதனை நிலைநாட்டுவோம். நிர்வாகத்திற்கு மதம் இல்லை என்பது நிரூபிப்போம். நாட்டிலே சட்டத்தினுடைய ஆட்சி இருக்கும் தவிர மதத்தினுடைய ஆட்சி இருந்திடக் கூடாது என்பதில் நாங்கள் கவனமாக இருப்போம் என்பதற்கு தான் இங்கே கூடி அமர்ந்திருக்கிறோம். அரசியல் சாசனம் உருவாக்கப்பட்ட காலத்திலே இன்றைக்கு இந்த நாட்டை
மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சியினுடைய பெரும் தலைவர்கள், அந்த கட்சியினுடைய தோழர்கள் யாரை பின்பற்றுகிறார்கள் என்று சொன்னால் கோல்வார்க்கர் என்ற மிகப்பெரிய அந்த இயக்கத்தினுடைய முன்னோடியை பின்பற்றுகிறார். கோல்வார்க்கர் அவர்களுடைய புத்தகத்தை நீங்கள் படித்து பாருங்கள். அந்த நேரத்தில் நாட்டினுடைய சட்டம் எழுதப்பட்டுக் கொண்டிருந்த காலம் 2 வருடங்கள் 8 மாதங்கள் 18 நாட்கள். இந்த நாட்டினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தை எழுதிவிட்டு 45,000 பேர் அதனை படித்து பார்த்தார்கள். 2,500க்கு மேற்பட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டன. பிறகுதான் எங்களை மதம் ஒன்று சேர்க்கவில்லை என்றால் பரவாயில்லை, இந்த நாட்டினுடைய சட்டம் எங்களை ஒன்று சேர்க்கும். குப்பனுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறதோ சுப்பனுக்கும் அதே அதிகாரம் என்ற ஒரு நாட்டினுடைய செகுலர் டெமோக்ரஸியை உருவாக்கி தந்த எங்கள் மூத்தோர்கள் முன்னோடிகள் கையில் கொடுக்கும் பொழுது சீக்கியர்கள் சிறுபான்மையினர்களாக இருக்கிறார்கள், முஸ்லிம்கள் சிறுபான்மையினர்களாக இருக்கிறார்கள், ஜெயினர்கள் சிறுபான்மையினர்களாக இருக்கிறார்கள், கிறிஸ்துவர்கள் சிறுபான்மையினர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்ட பொழுது ஆர்டிகல் 26 என்று ஒன்று எடுத்து வந்து அவர்களுடைய மத நம்பிக்கையை நிறைவேற்றிக் கொள்ளலாம், அதில் யாரும் தலையிட முடியாது என்பதற்காக ஒரு சட்டத்தை இயற்றி தந்தார்கள். காந்தி அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய நெற்றியிலே துப்பாக்கியை வைத்து பகவத்கீதையை படி என்று என்னை யாரும் கட்டாயப்படுத்த முடியாது என்று சொன்னார். அந்த காந்தியடிகள் அவர்கள் ஒட்டுமொத்த உலகத்திற்கே ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்கி காண்பிக்கின்றேன். இந்த உலகத்தில் எல்லோரும் வாழலாம், இந்த பூமியில் எல்லோரும் வாழலாம் என்று சொன்னார்கள். ஆன்மீகம் வந்தது. ஆன்மீகம் சொன்னது மனிதனை மனிதனாக மதிக்கக்கூடியவன் தான் கடவுள். கடவுள் என்பது ஒன்றல்ல, மனிதனை மனிதன் மதிக்கிறானே மதிக்கக்கூடியவன் தான் கடவுள். ஒருவனுடைய மரியாதையை வைக்கக்கூடியவன் தான் கடவுள். நம்பிக்கை உள்ளவன். கடவுளுக்கு ஏற்றத்தாழ்வு கிடையாது. பிறப்பால் மானுட சமுதாயத்தை பிளவுபடுத்தினால இறைவனை வணங்கக்கூடியவர்களாக நாங்கள் மாறுவோம் என்று சூழ்நிலைத்துக் கொண்ட சூஃபிகள் ஆன்மீகவாதிகள் இருந்தார்கள். எனவே தான் ஐயப்பன் கோயிலுக்கு செல்லும் பொழுது வாவு மசூதியாண்ட நின்று அந்த ஐயப்பா சாமிகள் சலாம் என்று சொல்லிவிட்டுதான் அந்த பாதைக்கு செல்கிறார்கள். காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற கோயிலில் இருந்து 2 ரொட்டிகளும் வெல்லமும் ஒரு துண்டு வைத்து அருகில் இருக்கின்ற ஒரு தர்காவிலே வைத்து பாத்தியா ஓதி அதனை எடுத்து கொண்டு வந்து அந்த தேரிலே வைத்தால்தான் தேரே நகர்கிறது. எனவே இந்து முஸ்லிம் ஆன்மீகம் கடவுளின் பால் செல்கிறது. மனிதன் தான் முஸ்லிம் இந்து என்று தன்னைத்தானே பிடித்துக் கொண்டிருக்கிறான் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறோம். கேவலமான அரசியலுக்காக கேவலமான ஆட்சிக்காக இன்றைக்கு இந்து முஸ்லிம் என்று மாற்றி சட்டங்களை எடுத்துக் கொண்டு வருகிறார்கள். இந்த சட்டங்கள் எங்களை மட்டும் பாதிக்குமா அல்லது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை பாதித்தால்தான் பெரும்பான்மை சமுதாயம் என்னை ஆதரிக்கும் என்ற ஒரு நப்பாசை ஒரு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். என இனிய தோழர்களே, ஒரு ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். 2013 இன்றைய பாரத பிரதமர் நம்முடைய நரேந்திர மோடிஜி அவர்கள் பேசும்போது சைனாவிலே 20% அந்த நாட்டினுடைய பட்ஜெட்டில் 20% கல்விக்காக செலவிடப்படுகிறது. இந்த காங்கிரஸ் 6% செலவு செய்யவில்லை. 6% என்று ஒதுக்கீடு செய்துவிட்டு 4% மட்டுமே செலவு செய்கிறது. இது நாட்டுக்கே கேவலம் என்று சொன்னார். இன்றைய நிலை என்ன என்று சொன்னால், ஏழை மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் உதவித்தொகை என்ன கொடுத்து கொண்டிருந்தார்களோ இந்த 10 வருடங்களாக ஆதிவாசிகளுக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் சிறுபான்மையினர்களுக்கும் நலிந்த பிரிவினருக்கும் பிற்பட்டோருக்கும் அந்த நிதியை தராத ஒரு அரசாங்கத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், போகும் போக்கில் யாரோ ஒரு மோடி சார்
ஒரு முஸ்லிம் முல்லா இது வக்ஃப் என்று சொல்லிவிட்டால் வக்ஃப் ஆகி விடுமா? சத்தியமாக சொல்லுகிறேன், இந்த நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பிருந்தது 1836 இருந்து இன்று வரை யாரும் ஒருவன் சொல்லிவிட்டால் வக்ஃப் என்று சொன்னால் அது வக்ஃப் ஆகி முடியாது. இது கோயில் நிலம் என்று சொல்லிவிட்டால் கோயில் நிலம் ஆகி விடையாது. கோயில் நிலம் என்பதற்கு நான் அல்ல, என்னுடைய அப்பன், என்னுடைய பாட்டன், என்னுடைய முப்பாட்ட காலங்காலமா இது கோயில் இடமா நீ சொல்லின்னு வர்றோம், அது கோயில் இடமா இருக்கு. இது மசூதி இடமா நீ சொல்றோம், மசூதி இடமா இருக்கு. மக்களை திசை திருப்புவதற்காக எல்லா விதமான பிரதமரையும் நம்ம நாடு பார்த்திருக்கு. பொய் சொல்ற பிரதமரை பார்க்காத ஒரு குறை இருந்ததற்காகவே கடவுள் எங்களை இதுவரை அர்ப்பணித்தாகவே நாடாளுமன்றத்தில் அமர்ந்து நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் சொல்லுகிறார், என்ஆர்சி சிஏஏ இங்கிருந்து யாரையும் வெளியேற்றுவதற்கு இல்லை என்று சொல்லுகிறார். பிறகு சொல்லுகிறார், இங்கு பிறந்தார் என்பதற்கு சாட்சி வேண்டும் என்கிறார். ஏதோ இவர்கள் வந்த பிறகுதான் இந்தியா என்ற ஒரு நாடு உருவாகி இருப்பதை போலும் அதற்கு முன்பு நாடே இல்லையா? அதற்கு முன்பு இந்த நாட்டை யாரும் ஆண்டது கிடையாதா? முஸ்லிம்களை கேவலப்படுத்தினால் உங்களுக்கு வாக்குகள் கிடைக்கும் என்ற எண்ணம் இருக்கிறது. நீங்கள் அதிக அளவு கேவலப்படுத்தினால் என் அன்பு இந்து தோழன் என்னை நம்புவான், உங்களை நம்ப மாட்டான். எனவே தான் 80 நாடாளுமன்ற தொகுதிகளில் உத்தரப்பிரதேசத்தில் 24 மட்டுமே உங்களுக்கு கொடுத்தார். இந்த கேவலங்கள் நிகழ்த்துவதற்கு காரணம் என்ன? நாட்டினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தில் சீரமைப்பு தேவை. குறைகள் இருந்தால் அல்லது அந்த சட்டங்களை தவறாக யாராவது பயன்படுத்தினால் அது சீர்திருத்தம் தேவை. அந்த சீர்திருத்தம் தேவை என்பதற்கு அவ்வப்பொழுது சீர்திருத்தங்கள் அமெண்ட்மெண்ட்ஸ் பில்ஸ் என்று கொண்டு வரப்படும். சட்டத்தினுடைய அடித்தளத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய அளவிற்கு இருக்கிறதா என்று சொன்னால் அது யாருக்கும் அதிகாரம் இல்லை. நாடாளுமன்றத்தில் ஆட்சியில் அமர்வதற்கும் நாட்டினுடைய பிரதமராக இருப்பதற்கும் அமைச்சரவையை நிர்மாணிப்பதற்காக பெரும்பான்மை என்று தேவை தவிர எந்த அரசியல்வாதியும் எந்த மனிதனும் யாருக்கு பதில் சொல்லாவிட்டாலும் மனசாட்சிக்கு பதில் சொல்லியே தீர வேண்டும் என்ற இறை நம்பிக்கையோடு எந்த நாற்காலியில் அமர்ந்தார்களோ அந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டு போய் பேசுகிறார். அந்த திருத்தங்கள் எனக்கு முன்பு பேசிய உலமா பெருமக்கள், எங்களுடைய அருமைக்குரிய ஒன்றிய செயலாளர் அவர்கள் தெளிவாக எத்தனை லட்சம் ஏக்கர் என்ன என்று சொன்னார்கள். எப்படி நான் ஜிடிபி எப்படி இருக்குன்னு கேட்டா அந்த காலத்துல ஏக்கர்ல, அதுக்கு முன்ன 7 ஹெக்டேர்ல கணக்கு சொல்லு. இப்ப மோடிஜி ஆட்சியில் என்ன சொல்றாங்கன்னா அதே ஒரே ஏக்கர் தான் 40,363 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. இப்ப நிலம்ன்றாரு. அத்தனை நவாப் ஜான் சொன்னா ஒரு ஏக்கர் இருக்குது. இல்ல அவன் ஒரு ஏக்கர் தான் சொன்னா. நான் 43,636 ஸ்கொயர் ஃபீட் சொல்றேன். இந்த கணக்கு சொல்லிதான் நாட்டை விட்டாரு. நாட்டுல அமெரிக்கா நம்ம நாட்டை வந்துட்டு காப்பாற்றணும், அந்த பாகிஸ்தானை துண்டாடுறதுக்கு நம்முடைய வீர மங்கை இரும்பு பெண்மணி இந்திரா அம்மையார் அந்த தனி பிரச்சனையத்துல அமெரிக்காவுடைய மிகப்பெரிய கடற்படை வந்தது. அப்போ சொன்னாங்க, அம்மா இந்த மாதிரி கடற்படை வருது, இதனால எங்களுக்கு பாதிப்பு வரும், பாகிஸ்தான் எதுனா தலையிட்டா அப்படின்னா அதெல்லாம் ரஷ்யா பார்த்துக்குவாங்க. ரஷ்யா கேட்டுச்சு, என்னன்னா உங்களுக்கு உங்கள் கூட வியாபார தொடர்பு இருக்கணும்னா எங்களுக்கு முழுமையா பாதுகாக்கணும். அமெரிக்காவுக்கு அது நீங்க பார்த்துக்கோங்க, எங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னாங்க. இது என்னன்னா விசா இல்லாமலும் போனாங்க. இது போனாங்க, என்ன தப்பு ஆயிடுச்சு, அவனை பிடிச்சி திருப்பி அனுப்புறேன், அனுப்பு, நான் ஃபிளைட் அனுப்புறேன், நீ அனுப்பிடு, இல்லை உன்னுடைய ஃபிளைட்டை மரியாதையா அனுப்பிடு. இறங்கினவன்கிட்ட, டேய் குமார் எவ்வளோடா செலவு பண்ணிட்டு போனேன்,
ஐயா நீங்க ஒரு 40 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டு அங்க வாழ்றதுக்கு போனீங்க. டேய் சுபா நீடா இருந்தவர் வீடுதான் அதான் வீட்டுக்கு போயிட்டேன். நான் சென்னத்துக்கு பக்கத்துல இருந்த வீடு வேணும். கவர்மெண்ட் சாப்பா அவங்க 5 லட்சமோ 10 லட்சமோ கொடுத்து போய் வாழ்றாங்க. சொல்லாம அவனை விலங்கு போட்டு சங்கிலி கட்டி அவனுடைய போர் விமானத்துல ஏற்றி கொண்டு வந்து நம்ம நாட்டுல நம்ம அனுமதி இல்லாம கீழே இருக்கிறான். பக்கத்துல இருக்கிற நேபாள இருக்கிறவனும் மரியாதையோட இருக்கிறான். பாகிஸ்தான்ல இருக்கிறவனுக்கு அவன் பிறந்ததே தீவிரவாதம் பண்றதுதான். அவனை கொண்டாந்து வந்து மரியாதையா இருக்கிறான். ஆனா நம்முடைய இந்திய மண்ணில் இந்திய பிரஜைகள் கேவலப்படுத்தி கொண்டாந்து இருக்கிறான். அதுக்கு ஒரு வார்த்தை வாய்ப்பு சொல்லுங்க. 27% வரி போடுறான். அந்த வரியை மறுக்கணும். அமெரிக்கா கிட்ட சரண்டர் ஆயிடு தெரியக்கூடாது. மேட்டர் பயங்கரது மேட்டர் எடுப்பாடுறா. நம்ம ஏசியில உட்காந்து அவங்க வெயில உட்காந்து கத்திலே இருப்பான்னு சொல்லி இந்த மேட்டர் எடுத்துட்டான். இன்னைக்கு ட்ரம்ப் காத்து துப்புறாரு. அதுக்கு பதில் சொல்லுங்க ஐயா. நீங்க நம்ம நாட்டினுடைய முதல்வர். தனிப்பட்ட கொள்கை ரீதியா உங்களுக்கும் எனக்கும் வேறுபாடு இருக்கும். இருந்தாலும் நீங்கள் தான் என்னுடைய பிரதமர். அது சொல்லுங்க ஐயா. 300 வருஷத்துக்கு முன்ன அவுரங்கசீப் ரொம்ப அராஜகம் சொல்லி அவன் செத்து 300 வருஷம் ஆயிடுச்சுடா. உள்ள எலும்போ இருக்காதுடா. எதை எதிர்பார்த்துருக்க? அது இல்லையே. ட்ரம்புக்கு பதில் சொல்லுங்க சார். அவுரங்கசீப்க்கு பதில் சொல்லுங்க. ஏதோ நாங்க அமெரிக்கா மாட்டேன். எனவே நாட்டினுடைய சட்டம் வேறு, நிர்வாகம் வேறு, மத நம்பிக்கைகள் வேறு. இதனை ஒருமுகப்படுத்த வேண்டும். இப்ப சொல்றாரு, நான் நியாயமான கேள்வி கேட்கிறேன். யூனிஃபார்ம் சிவில் கோட், ஒரே நாடு ஒரே தேர்தல், ரைட். ஒரே மொழி, ரைட். ஒரே பக்கோட் எடுத்துவோம். கிறிஸ்டியன் சர்ச்சுக்கும் இந்து கோயிலுக்கும் முஸ்லிம்களுக்கும் எல்லா வழிபாட்டு தலங்களுக்கும் ஒரே சட்டம் எடுத்துமா. எவன் திருடுறான்றது வெளியே வந்து போது இவ்வளவுதானே. கேவலப்படுத்து. 7 லட்சம் ஏக்கர் என்னடா அதெல்லாம் இருந்துச்சு. இவன் போய் சிக்கன் 65 வித்துன்னு இருப்பான். இவன் ஓடல போய் கிளாஸ் கழிந்து இருப்பான்டா. இவன் பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு அருகதை இல்லாம சுத்துவான்டா. மொத்தம் இந்தியால பதிவு செய்யப்பட்டது 4,36,000 இருந்தது. 8 லட்சத்தி சில்லறை எப்படி ஆச்சுன்னா 2013 கொண்டு வந்த சட்டத்துல பழைய ரெக்கார்ட்ல இருந்து எடுத்தது நான் இல்லை. ஷஃபியுல்லா எழுதுல, சுலைமான் எழுதுல, நம்ம மோடி சார் எழுதுல, கண்டிப்பா எழுதுல. கணக்கு எடுத்தது அரசாங்கம். இத்தனை சட்டங்களுக்கும் அது உட்பட்டதா இல்லையா என்பது தீர்மானிக்கும் பொறுப்பு அரசாங்கத்திற்கு இருக்கிறது. அது இல்லாம வக்ஃப் யூசர் என்று ஒண்ணு இருக்கு. நம்ம வேலூர் கோட்டையில ஒரு மசூதி, ஒரு கோயில் இருக்கு. கோயில கரெக்டா பூஜை நடக்கும். மசூதியில தொழிலே இல்லை. செஞ்சியில கோட்டையில ஒரு மசூதி இருக்கு, ஒரு கோயில் இருக்குது. அங்க பண்டக தொழிலே இருக்கு, பூஜை இல்லை. இந்த மாதிரி ஒரு 17,000 வழிபாட்டு தலங்கள் சிலது பயன்பாட்டில் இருக்கிறது, சில பயன்பாட்டில் இல்லாம இருக்குது. தஞ்சை கோயிலுக்கு பத்திரம் கேட்டா நம்ம கிட்ட இருக்குமா? அதே மாதிரி நம்ம செஞ்சு ஜாமியா மஸ்ஜிதுக்கு பத்திரம் கேட்டா இருப்போமா? இல்ல. காலகாலமா அது மசூதி அப்படியே இருக்கு. இதுதான் நடைமுறை. அதற்கெல்லாம் பத்திரம் கேட்கிறாங்க. இந்த திருத்தங்கள் செய்த சட்டத்தின் பெயர் UMEED. உருதுல என்ன? அதுக்கு உம்மீத்னக்கா நம்பிக்கை என்றது பொருள். இந்த சமுதாயத்துல அவநம்பிக்கையை ஏற்படுத்துறதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க. அவநம்பிக்கையை ஏற்படுத்துற சட்டத்திற்கு பெயர் நம்பிக்கைன்னு வைக்கிறாங்க. சார் கொள்கை வேறு சார், கொள்கை வேறு, அதிகாரம் வேறு, ஆட்சி வேறு. அண்ணா இடத்தில் முதல்வராக பதவியேற்றவுடன் பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள், அண்ணா அவர்களே நீங்கள் விநாயகர் சிலையை உடைப்பீர்களா என்று கேட்டார்கள். திராவிட கொள்கை கொண்டவர் ஆயிற்றே என்று கேட்டார்கள். அண்ணா சொன்னார், பிள்ளையாரையும் உடைக்க மாட்டோம், பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டோம் என்று சொன்னார். அதுதான் ஆட்சி.
ஆட்சிக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, நியாயம் மட்டும்தான். அநியாயம் செய்தவர்கள் அழிந்த வரலாறு இருக்கிறது. எனவே அநியாயம் செய்யாதீர்கள் என்று நாங்கள் கேட்கத்தான் இந்த கூட்டங்களை நடாத்திக் கொண்டிருக்கிறோம். என் அன்பினிய இளைஞர்களே, பெரியோர்களே, சகோதரத்துவத்தை சிதைத்து மானுட சமுதாயத்தை குழி தோண்டி புதைப்பதற்காகத்தான் நாங்கள் தமிழ் மண்ணில் பிறந்தவர்கள். இது தமிழ்நாடு, வடநாடு அல்ல. எனவே தான் கிருபானந்த வாரியார் அவர்கள் சொன்னார்கள், முருகப்பெருமான் என் அருகில் வந்து என்ன வேண்டும் என்று கேட்டால் மறுஜென்மம் வேண்டாம் என்பேன் என்றார். குன்றக்குடியார் சொன்னார்கள், மனிதன் தான் செய்த பாவங்களை எண்ணி கண்ணீரால் அதனை கழுவாமல் கடவுளையே தண்ணீரால் கழுவுகிறான் என்றார். இதுதான் தமிழனின் பண்பாடு. ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம் என்ற சித்தாந்தத்தை எங்களை போதித்த பெரியோர்களின் மானத்தையும் மரியாதையையும் காப்பாற்றி நாட்டினுடைய சட்டம் எல்லோரை விட மேன்மையானது என்று எடுத்துரைத்து இறைவனை வணங்கி வாழ்வோம், எளியோருக்கு வழங்கி வாழ்வோம், எல்லோரிடமும் இணங்கி வாழ்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், அஸ்ஸலாம். அருமையான கண்டன பேருரை. இறுதியாக ஒரு தடவை தயவு செய்து ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க, 5 நிமிஷம் உட்காருங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் கண்டன உரை முடித்து விட்டு அதற்கு பிறகு நன்றி உரையும் துவாவும் சேர்த்து முடிப்போம்.